நம்ம இன்றைக்கி வந்து கொங்கு நாட்டு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதமோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து அரிசியும் பருப்பும் ஒன்றா ஊற வச்சுருக்கோம். ஸோ பருப்பு நீங்கள் எது வேணாலும், எந்த பருப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை துவரம் பருப்பு, இந்த 2 பருப்பில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 அழாக்கு அரிசி, ஒரு அழாக்கு அரிசிக்கு 1/4 கப்பு வந்து உங்களுக்கு பருப்பு, இதுதான் மெஷர்மெண்ட்டு. ஸோ சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி வச்சுருக்குங்க. ஸோ இப்போ அடுப்பு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு வெடித்த பிறகு இப்போது இதில் நெய் கொஞ்சம் கலந்துக்கோங்க. நெய் கலந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க இது. இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு செய்யறது ரொம்ப ஈஸி. ஸோ நல்லா வணக்குங்க. வணங்கின பிறகு ஸோ நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு அளவு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. 1க்கு 2 அதுதான் மெஷர்மெண்ட்டு. உப்பு போட்டுக்கோங்க எவ்வளோ வேணுமோ. சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் சின்ன வெங்காயமே போட்டுருங்க. ஸோ மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டுருங்க லைட்டாக. அவ்வளோதான். ஸோ இது நல்லா கலரிட்டு மூடி 3 விசில் வந்தோடனே இறக்கிட்டிங்கன்னா பருப்பு சாதம் ரெடி.